போன வீடியோல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஷேர் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, இப்ப ஷேர் வேல்யூ வந்து இப்டி போணுச்சு அப்டின்னா, அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அந்த மாரிலாம் நம்ம வந்து பேசிக்கா வந்து அனலைஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து ஐடிசி ஷேர் வந்து கொஞ்சம் டீப்பா வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நான் ஆனுவல் ரிப்போர்ட்ல ஐடிசி சிகரெட் கேட்டகரி மட்டும். ஐடிசில நெறைய கேட்டகரி இருக்கு. எஃப்எம்சிஜி அந்த மாரி நெறைய இருக்கு. அதுல சிகரெட் கேட்டகரிக்கு மட்டும் அ ஆனுவல் ரிப்போர்ட்ல மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்பெனி வந்து எப்டி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபியூச்சர் வந்து என்ன மாரி இருக்கும் அப்டின்றதெல்லாம் வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு நான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பட்ட பாயிண்ட்ஸ மட்டும் நான் வந்து இங்க வச்சு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்து ஐடிசி ஷேர் வாங்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா வந்து ஐடிசி என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப சிகரெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் கம்பெனினா வந்து ஐடிசி தான். ஸோ இப்ப இது வந்து எப்டி அப்டின்னா, அவங்க வந்து அந்த புகையில செடி வந்து தயாரிக்கிறதுல இருந்து, செடி உருவாக்குறதுலருந்து சிகரெட்டா வந்து கஸ்டமருக்கு போகுற வரலும், எல்லா ப்ராசஸுமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ ஃபுல் கண்ட்ரோலும் அவங்களது தான். வேற எந்த ஒரு வெளியில அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லுமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுல. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியம் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய சிகரெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு முன்னாடி வருஷத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புகையிலையோடைய பிரைஸ் வந்து அதிகமா இருந்ததாம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2025 அந்த மாரி கேட்டகரில வந்து புகையிலையோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியாகிக்கிட்டே வருது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன்ல குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கிளாசிக்கு, கோல்டு ஃபிளேக்கு, அமெரிக்கன் கிளப்பு இந்த மாரி இருக்கக்கூடிய அ சிகரெட் பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புதுசா வந்து இன்னோவேட் பண்ணி, இன்னும் நெறையா கஸ்டமர வந்து அட்ராக்ட் பண்ற மாரி, இன்னும் நெறையா ப்ராடக்ட் நாங்க பண்ணுவோம். அப்படின்ற மாரி, இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க். என்னன்னா, இந்தியா தான் வந்து 2 லார்ஜஸ்ட் டொபாக்கோ வந்து கன்சியூம் பண்றதுல இந்தியா தான் வந்து 2 லார்ஜஸ்ட். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 10% பேர் தான் வந்து லீகலா இருக்கக்கூடிய சிகரெட்ஸ வந்து கன்சியூம் பண்றாங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இல்லீகலா இருக்கக்கூடிய டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து போயிர்றாங்க. அப்டின்ற மாரி இந்த விஷயத்த வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தெளிவா ஒரு கிராஃப் மாரி குடுத்துருந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா சிம்பிளா புரியணும் அப்டின்றதுக்கோசரம் நான் வந்து இந்த மாரி ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து சைனால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பர் பெர்சன் வந்து ஒரு வருஷத்துக்கு 1971 சிகரெட்ஸ் வந்து குடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 சிகரெட்ஸ் அந்த மாரி குடிக்கிறாங்க. ஜப்பான் அந்த மாரி தான். ஸோ யுஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 900 சிகரெட்ஸ் வந்து குடிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பெர்சன். ஸ்மோக் பண்றவங்க. ஆனா, இந்தியால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து ஆ இந்த லீகலா இருக்கக்கூடிய சிகரெட்ஸ வந்து கன்சியூம் பண்றாங்க. அப்டின்ற மாரி ஒரு இந்த விஷயத்த வந்து அந்த மேனேஜ்மென்ட் மீட்டிங்ல வந்து சொல்லிருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த மாரி கம்மியா வந்து லீகலா இருக்கக்கூடிய சிகரெட்ஸ கன்சியூம் பண்றாங்க அப்டின்னா, அதிகமான டாக்ஸ். அது மட்டும் இல்லாம, இல்லீகலா வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸான அந்த பீடி, அ அப்புறமேட்டு சூயிங் கம்ன்ற டொபாக்கோ, குட்கா அந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நெறையா நம்ம ஊர்ல வர்றதுனால, ஆ அத வந்து நெறைய பேர் கன்சியூம் பண்றாங்களே ஒழிய, லீகலா இருக்கக்கூடிய சிகரெட்ஸ் வந்து யாரும் கன்சியூம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற மாரி ஒரு டாபிக் வந்து அதுல பேசியிருக்காங்க. ஸோ இந்த லீகலா வந்து கன்சியூம் பண்றவங்க, அது சிகரெட்ஸ் அதிகமா யூஸ் பண்றவங்கன்ற பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே வந்து 10% தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு நம்ம இந்தியாவோட மக்கள் தொகையில 142 கோடி இப்ப வரலும் இருக்கு அப்படின்னா, அதுல 10% அப்படின்னா 14.2 கோடி பேர் வந்து சிகரெட்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய டொபாக்கோ யூசர்ஸ்லாம் வந்து பீடி, குட்கா அந்த மாரி இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் வந்து போறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டாக்ஸ் இல்லாத ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம். அப்ப விலை கம்மியான இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால அங்க போறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால தான் வந்து இருக்கிறதுலயே வந்து சிகரெட்ஸுக்கு வந்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அத வந்து சார்ட்ல வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யுஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சிகரெட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 0.4% தான். ஆனா இந்தியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5% கிட்ட டாக்ஸ் போடுறாங்க. கிட்டத்தட்ட 6% அந்த மாரி வச்சிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அ அதாவது யுஎஸ்ஏ விட இந்தியா வந்து 14 மடங்கு வந்து அதிகமா டாக்ஸ் போடுறாங்க இந்த மாரி சிகரெட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த ஒரு பாயிண்ட்ட வந்து அதில பேசியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ்னால தான் சிகரெட்ஸோட வேல்யூம்ஸ் வந்து குறையுது. வாங்குறவங்கலாம் வந்து இல்லீகலா வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்டின்னா, 1981, 2ல சிகரெட்ஸ் யூஸ் பண்ணவங்க வந்து 21% வந்து இருந்திருக்காங்களாம். இப்ப வந்து ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதே நான் சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன மாரி 21%ல இருந்தவங்க, இப்ப 10%ஆ வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து லீகல் சிகரெட்ஸ் வந்து கன்சியூம் பண்றவங்க வந்து கம்மியாயிட்டாங்க. அப்டின்ற மாரி இந்த டேட்டா சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம வந்து இத கன்சிடர் பண்றதுக்கு. ஸோ இது வந்து முக்கியமான காரணம் டாக்ஸ் தான். ஸோ இப்ப இந்த டாக்ஸ வந்து தெளிவா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப டாக்ஸ் ஏத்துறதுனால யாருக்கு லாபம்? அப்படின்ற மாரி அவங்க இங்க அந்த மேனேஜ்மென்ட் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் வந்து 15.7% ஏத்துனாங்க. ஆனா, கவர்மெண்ட்டுக்கு அதன் மூலியமா வந்தக்கூடிய வருமானம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 4.7% தான் ரெவென்யூவே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் அப்ப எதுவும் டாக்ஸ் ஏத்தல. ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. இப்ப ஸ்டேபிளா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து 10.2% வந்து ரெவென்யூ வந்திருக்கு. அதாவது இந்த சார்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதாவது ரெவென்யூவே வரதில்ல. அதே ஸ்டேபிளா டாக்ஸ் வந்து ஏத்தாம ஸ்டேபிளா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ரெவென்யூ வந்து வருது. அதாவது லீகலா இருக்கக்கூடிய சிகரெட்ஸ நெறையா கஸ்டமர் கன்சியூம் பண்றாங்க. அதாவது இல்லீகலா இருக்கிறத வந்து கன்சியூம் பண்றதில்ல. அப்படின்ற மாரி இங்க வந்து சொல்றாங்க.